வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மக்களோடு நாம் மனம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த வாரம் வெளியாகி மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிற இந்தியன் 2 அந்த படத்தை என்ன நடக்குது, ஏன் அந்த படம் தோல்வி, அந்த படம் எப்படி இருக்குது, அதில் உள்ள விஷயங்கள் என்ன, பல நெகட்டிவ் விமர்சனங்கள் வரத்தான் செய்யுது. சங்கர் படத்துக்கு இதுவரை இல்லாத நெகட்டிவ் விமர்சனங்கள் இந்த படத்துக்கு ரிவ்யூவர்ஸ் கொடுக்குறாங்க. அது ஏன், என்ன காரணத்தினால கொடுக்குறாங்க, அதை பற்றி ஒரு விரிவான ஆலோசனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியன் 1 அந்த படத்தை எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் கமல் அவர்கள் அரசியல் என்ட்ரி கிடையாது, ஒரு முழு நடிகனாக இருந்த ஒரு படம். ரெண்டாவது, அந்த படத்தோட காட்சி அமைப்புகள், கதை, அந்த கதையை எடுத்து சென்ற விதம், பாடல்கள், அந்த எமோஷனல் டச் எல்லாமே பிரம்மாண்டமாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுலேயும் அரசியல் சாயங்கள் இருக்குது. அரசியலில் நடக்கிற தவறுகள், அதிகாரிகள் பண்ணுற தவறுகள்லாம் வெட்ட வெளிச்சமாக காட்டினார். அதை ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஃபுல் பேக்கேஜ் இந்தியன் 1 சூப்பர். அப்படி இந்தியன் 2 இதில் என்ன தவறுகள் நடந்திருக்குது, எதனால இவ்வளோ விமர்சனம்? முதல் காரணம், ரெட் ஜெயின் மூவிஸ், உதயநிதி ஸ்டாலின் அதில் ஒரு சேனல் பார்ட்னர் அப்படின்ற ஒரு காரணம். அந்த காரணம் மட்டும் எடுத்து இருக்கிறதுனால படம் நெகட்டிவ் விமர்சனம் வரல. உள்ளே வச்சிருக்கிற சில காட்சி படம் பார்க்குறதுக்கு ஃபுல் பேக்கேஜாக நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதில் உள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா, ஒரு சில காட்சி அமைப்புகளில் தமிழ்நாட்டில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டலை. காரணம், உதயநிதி இருக்கார், ஆளுங்கட்சி. அந்த தவறுகள் அனைத்தும் குஜராத்தில் நடக்கிறத காட்டுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் தப்பே நடக்கலையா? அது ஒரு விஷயம். அடுத்து, இலவசங்களால் தான் நாடு வீணாக போகுது. இது உண்மைதான். அவர் வர்ற விஷயங்கள் நல்லது, உண்மை. ஆனால் அந்த இலவசங்கள் பட்டியலில் ஃபேனு, மிக்ஸி இதை மட்டும் காட்டுறாரு சங்கர். முதல்ல இலவசத்தை ஆரம்பித்து வச்சது கலைஞர். எதில் ஆரம்பிச்சு? கலர் டிவி பெட்டு, வீட்டுக்கு டிவியை கொடுத்து அவரோட சன் டிவி கேபிள் நெட்வொர்க்கை வளர்த்திட்டார். இதுதான் இலவசங்களோட ஆரம்ப புள்ளி. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இலவசங்கள் தான் காட்டுறாரு. காரணம், தயாரிப்பாளர் லைகாவோட பார்ட்னர் உதயநிதி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக திமுகவுக்கு ஆதரவாகவே படம் செல்றனால எதிர்த்தரப்பு எப்படி அந்த படத்தை ரசிக்கும்? நீங்கள் படம் எடுக்கிற சங்கர் அவர்கள்ட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு சிறந்த டைரக்டர், பிரம்மாண்டமான டைரக்டர். இன்னைக்கு தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் சங்கரை தவிர்த்து இயக்குநர்கள் கிடையாது. அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட சங்கர் ஏற்றி ஒரு தலைபட்சமாக ஆளுங்கட்சி ஒரு படத்தை எடுத்து கொடுக்குறாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆதரவாக செயல்படும். நீங்கள் உங்களோட திறமைக்கு தான் மக்கள்கிட்ட மரியாதை. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி மாதிரி? இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இந்தியன் 2 படத்துக்கு இன்னும் படம் வசூலாயிடுச்சு, ஓகே. இருந்தாலும் இந்த குறைகளெல்லாம் தவிர்த்திருந்தா இந்தியன் 2வது தாத்தா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வசிச்சிருப்பார் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. இருந்தாலும் படம் பேக்கேஜாக நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுற காட்சிகளை தவிர்த்திருக்கலாம் சங்கர். இந்தியன் 3 அந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் வந்தால் மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் கொடுப்பார். இதை அவர் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் கிட்டத்தட்ட 100% காட்சிகளும் இந்தியன் 3 எடுக்கப்பட்டு முடிச்சு விட்டதாக தான் கேள்விப்படுறோம். இந்த மாதிரி அதிமுகவை மட்டும் விமர்சிட்டு திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற விஷயங்கள் அதில் எடிட் பண்ணி ஒரு ஃபுல் பேக்கேஜாக இந்தியன் 1 எப்படி வந்துச்சோ இந்தியன் 3 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களை மீண்டும் பழைய சங்கரா திரும்பி வாங்க அப்படின்னு வரவேற்பாங்க. இல்லை, இந்தியன் 3லையும் நீங்கள் உதயநிதிக்கு சப்போர்ட்டாகவும் திமுகவுக்கு சப்போர்ட்டாகவும் காட்சி அமைப்புகள் இருந்ததுன்னா சங்கரோட சரிவுக்கு இதுவே காரணமாயிரும். சங்கர்ன்ற ஒரு மகா கலைஞன், கமல்ன்ற ஒரு மகா கலைஞன் இந்த அரசியல் தலையெடுக்கலாம் அழிஞ்சு போகிறத மக்கள் கண்கூட பார்ப்பாங்க. இந்த தவறுகளெல்லாம் சங்கர் திருத்திக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் இந்தியன் 3 எப்படி இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.